வரவேற்கப்படாத கூட்டணிகளில் நீதி வெளிப்படுகிறது. அத்தியாயம் -3. பேய்கள் நீதிக்கான செலவு இல்லையா? விக்டர் ஹேஸின் கைது நடவடிக்கையின் விளைவுகள் விரைவாகவும் இரக்கமற்றதாகவும் இருந்தன. அவரது நெட்வொர்க் அவர்களின் தடயங்களை மறைக்க தீவிரமாக செயல்பட்டது, ஆனால் மறைகுறியாக்கப்பட்ட கோப்புகளை அவர்கள் வசம் வைத்திருந்ததால் டிஃபனி, டாண்டே மற்றும் லியோ ஆகியோர் ஓட்டுநர் இருக்கையில் இருந்தனர். அவர்கள் கண்டறிந்த தகவல்கள் உயர் மட்ட அதிகாரிகள், கார்ப்பரேட் ஜாம்பவான்கள் மற்றும் கேரிங்டனின் பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த உலகளாவிய வீரர்களை சுட்டிக்காட்டின. ஆனால் போரில் வெற்றி பெற முடியவில்லை. டிஃபனி ஒரு இருண்ட அறையில் அமர்ந்து கோப்புகளை ஆராய்ந்தார். பட்டியலில் உள்ள பெயர்கள் செல்வாக்கு மிக்கவை, மிகவும் செல்வாக்கு மிக்கவை. அவற்றை கொண்டுவருவதற்கு ஆதாரங்கள் மட்டும் தேவையில்லை, அதற்கு உத்தி, கூட்டணிகள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக கடினத்தன்மை தேவைப்படும். டாண்டே உள்ளே நுழைந்து ஒரு செய்தித்தாளை மேசையில் எறிந்தார். தலைப்புச் செய்தி: நட்சத்திரக்குறி ஊழல் ஊழல் அரசியல் உயரடுக்கை உலுக்கியது, விக்டர் ஹேஸ் காவலில் உள்ளார். நட்சத்திரக்குறி நாங்கள் முதல் பக்கத்தை உருவாக்கினோம் என்று அவர் அவளுக்கு எதிரே அமர்ந்தபடி அவளிடம் கூறினார். அது முன்னேற்றம் என்று நான் கூறுவேன். டிஃபனி ஒரு பெருமூச்சு விட்டார். முன்னேற்றம் நல்லது, ஆனால் வெளிப்படுவது நீதி அல்ல. இந்த மக்கள் தங்களை மறைத்துக் கொள்ள எதையும் செய்வார்கள். டாண்டே சிரித்தார். அப்படியானால் அவர்கள் ஒளிந்து கொள்ள எங்கும் இல்லை என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். லியோவின் குரல் காது பெட்டி வழியாக வந்தது. நீங்கள் இதை பார்க்க விரும்பலாம். அவர்கள் கண்காணிப்பு குழுவை நோக்கி விரைந்தனர், அங்கு லியோ நேரடி பாதுகாப்பு ஊட்டங்களை சேகரித்திருந்தார். முதலில் அது வழக்கமான நகர கண்காணிப்பாக தோன்றியது, ஒரு கூட்டாட்சி தடுப்பு மையத்திற்கு வெளியே கருப்பு SUVகள் வருவதை அவர்கள் பார்க்கும் வரை. அவர்கள் ஹேஸை அங்கே வைத்திருக்கிறார்கள், டிஃபனி உணர்ந்தார். ஆமாம், லியோ இருட்டாகச் சொன்னார். அவர்கள் ஒரு சமூக அழைப்பிற்காக அங்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. தடுப்பு மையத்தில் குழப்பம். ஆயுதமேந்திய கூலிப்படையினர் கட்டிடத்தை தாக்கி இராணுவ திறமையுடன் காவலர்களை அனுப்பினர். விக்டர் ஹேஸ் தனது அறையிலிருந்து வெளியே இழுத்துச் செல்லப்பட்டு சில நிமிடங்களில் காத்திருக்கும் கார்களில் ஒன்றில் ஏறினார். டிஃபனியும் டாண்டேவும் கான்வாய் கர்ஜித்தவுடன் எழுந்து நின்றார். அவர்கள் அவனை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், டாண்டே உருமினார். அவர்கள் வீட்டை சுத்தம் செய்கிறார்கள். டிஃபனி தனது தொலைபேசியை பறித்தாள். லியோ, நீங்கள் அவர்களை கண்காணிக்க முடியுமா? ஏற்கனவே அதில் இருக்கிறீர்களா என்று அவர் கூறினார். அவர்கள் கப்பல் துறைகளை நோக்கிச் செல்கிறார்கள். பதிவு செய்யப்படாத ஒரு சரக்கு கப்பல் அங்கே காத்திருக்கிறது. டாண்டே அதை தரைமட்டமாக்கினார். அவர்கள் வாகன தொடரணியை பின்தொடர்ந்து செல்லும்போது போக்குவரத்து நெரிசலில் வேகமாக ஓட்டினார். நகரத்தின் விளக்குகள் மங்கலாக கடந்து சென்றன, என்ன நடக்கிறது என்பதன் ஈர்ப்பு அவர்களை குறைத்தது. நாங்கள் அவனை தப்பிக்க விட முடியாது, டிஃபனி தனது துப்பாக்கியில் ஒரு கிளிப்பை வைத்துச் சொன்னாள். டாண்டே தலையசைத்தார். அப்படியானால் நாங்கள் அவர்களை நிறுத்துகிறோம். எதுவாக இருந்தாலும். கப்பல் துறை ஒரு பெரிய சரக்கு கப்பலை அடைந்தது. ஹேஸ் காவலர்களின் பாதுகாப்போடு கும்பல் பாதையில் விரைந்தார். டிஃபனியும் டாண்டேவும் சில நொடிகள் கழித்து துப்பாக்கிகள் இழுக்கப்பட்ட நிலையில் வந்தனர். இது ஒரு மோசமான யோசனை, டாண்டே முணுமுணுத்தார். எங்களுக்கு எப்போதாவது நல்ல யோசனைகள் இருந்திருக்கின்றன. டிஃபனி பதிலடி கொடுத்து கப்பலை நோக்கி ஓட்டினார். தோட்டாக்கள் பறக்கும்போது அவர்கள் கப்பல் கொள்கலன்களுக்கு பின்னால் குனிந்தனர். கூலிப்படையினர் பயிற்சி பெற்றிருந்தனர், ஆனால் டிஃபனியும் டாண்டேவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவராக அவர்களை தேர்ந்தெடுத்து ஹேஸின் முன் நிற்கும் வரை முன்னேறிச் செல்லும் வழியில் போராடினர். சிக்கிய ஹேஸ் ஏளனமாகச் சொன்னார். இது என்னுடன் முடிந்துவிட்டது என்று நீங்கள் உண்மையில் நினைக்கிறீர்களா? டிஃபனி துப்பாக்கியால் குறிவைத்து முன்னேறினார். நீங்கள் வெளியேற முடியாது. ஹேஸ் திடீரென்று ஒரு மறைத்து வைக்கப்பட்ட கத்தியை எடுத்து அவளை தாக்கினார்.
டிஃபனி வழியிலிருந்து தப்பினார், ஆனால் அவள் கையை நக்க முடிந்தது. அவர் மீண்டும் அவளை தாக்குவதற்கு முன்பு டாண்டே அவரை கீழே இறக்கி ஒரு பெட்டியில் அடித்தார். நீ உன் அறையில் இருந்திருக்க வேண்டும், டாண்டே அவரை மயக்கமடையச் செய்வதற்கு முன்பு பனிக்கட்டியாகச் சொன்னார். ஹேஸ் அடங்கி போனவுடன் அவர்கள் லியோவை அழைத்தனர். உள்ளே அழை, டிஃபனி அறிவுறுத்தினார். முடிந்தது. அல்லது அவர்கள் நம்பினர். விடியற்காலையில் லியோ அவர்களின் பாதுகாப்பு இல்லத்திற்குள் ஓட்டினார். அவரது நிறம் வெண்மையானது. இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அவர் செய்தியை எழுப்பினார். தலைப்பு டிஃபனிக்கு ஒரு குளிர் நடுக்கத்தை அளித்தது. நட்சத்திரக்குறி. விக்டர் ஹேஸ் காவலில் இறந்து கிடந்தார். அதிகாரிகள் தற்கொலையை சந்தேகிக்கிறார்கள். நட்சத்திரக்குறி. டாண்டே சத்தியம் செய்தார். அவர்கள் அவரை அமைதிப்படுத்தினர். டிஃபனி தனது கைமுட்டிகளை உயர்த்தினார். அதாவது அவர்கள் இன்னும் வெளியே இருக்கிறார்கள். அவர்கள் அடுத்து நம்மை தேடி வருகிறார்கள். அவர்களின் சண்டை முடிவடையவில்லை. அது இப்போதுதான் தொடங்கியது. விக்டர் ஹேஸின் எதிர்பாராத தற்கொலை நகரம் முழுவதும் தலைப்புச் செய்திகளில் இடம்பிடித்தது. அவர் திரும்பி வருவார் என்று அஞ்சிய அனைவரும் இப்போது எளிதாக சுவாசிக்கத் தொடங்கினர். அச்சுறுத்தல் நீங்கிவிட்டது என்று நினைத்தனர். ஆனால் டிஃபனி, டாண்டே மற்றும் லியோ வித்தியாசமாக புரிந்து கொண்டனர். ஹேஸ் அமைதியாக மட்டுமல்ல, அவர் வெளியேற்றப்பட்டார். சக்திவாய்ந்த படைகள் வேலையில் இருந்தன. இப்போது அவர்கள் நீக்கப்படுவதற்கான பட்டியலில் இருந்தனர். இடைக்கோடு. டிஃபனி திரையை பார்த்தாள். அவளுடைய இதயம் துடித்தது. ஹேஸ் தனது அறையில் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டதாக செய்திக் கட்டுரை கூறியது. ஆனால் எந்த விவரங்களும் இல்லை, பிரேத பரிசோதனையும் இல்லை, நியாயமானதாக எதுவும் இல்லை. அது மிகவும் நேர்த்தியாக, மிகவும் வசதியாக இருந்தது. இது தற்கொலை அல்ல என்று அவள் சொன்னாள். லியோ தலையசைத்தார். அவரது விரல்கள் அவரது விசைப்பலகையில் பறந்தன. நான் சில விசாரணைகளைச் செய்தேன். அந்த நேரத்தில் பணியில் இருந்த காவலர்கள் மறைந்துவிட்டார்கள். மாற்றப்பட்டாரா அல்லது வெளிப்படையாக மறைந்தார்? சிறையிலிருந்து கண்காணிப்பு நாடா சிதைக்கப்பட்டதா? அவன் அவளை பார்த்தான். அவன் முகம் இருண்டது. இந்த பையனுக்கு ஆழமான பைகள் உள்ளன. டாண்டே ஒரு கடுமையான மூச்சை விட்டார். அதாவது நாம்தான் அடுத்தது. டிஃபனி தன் தாடையை இறுக்கிக் கொண்டாள். நாம் நிலத்தடிக்கு செல்ல வேண்டும். நமது அடுத்த திட்டத்தை செயல்படுத்தும் வரை ஒளிந்து கொள்ளுங்கள். லியோ தலையை ஆட்டினான். மிகவும் தாமதமானது. அவர்கள் ஏற்கனவே எங்களை கண்டுபிடித்துவிட்டார்கள். அவர் திரையை திருப்பி அவர்களின் பாதுகாப்பான வீட்டிலிருந்து நேரடி பாதுகாப்பு ஊட்டங்களை காட்டினார். 3 கருப்பு சவ்கள் வெளியே வந்திருந்தன. ஆயுதம் ஏந்திய மனிதர்கள் வெளியே ஓடி தந்திரோபாய அமைப்பில் முன்னேறிக் கொண்டிருந்தனர். டாண்டே தனது துப்பாக்கியை பிடித்தார். புறப்பட வேண்டிய நேரம். பின்புற வெளியேறும் பாதையை நோக்கி அவர்கள் ஓடும்போது முதல் ஷாட் ஜன்னலை உடைத்தது. பாதுகாப்பான வீடு பல மாதங்களாக அவர்களின் தலைமையகமாக இருந்தது. ஆனால் இப்போது அது ஒரு பொறி. டிஃபனி மறைத்து எதிரே வந்த கூலிப்படையினரை நோக்கி திருப்பிச் சுட்டார். டாண்டே இருவரை அனுப்பி லியோவின் காலரை பிடித்தார். நகர்த்து. அவர்கள் பின்புற சந்து வழியாக வெடித்தனர். அவர்களின் பாதையை தடுக்கும் மற்றொரு சவியை கண்டனர். மேலும் ஆண்கள் வெளிப்பட்டனர். ஆயுதங்கள் உயர்த்தப்பட்டன. நாங்கள் உள்ளே நுழைந்தோம், லியோ கூறினார். அவரது குரலில் பீதி ஏற்பட்டது. டிஃபனி தங்கள் சுற்றுப்புறங்களை ஆராய்ந்தாள். இன்னும் இல்லை. அவள் அருகிலுள்ள துப்பாக்கிச் சூட்டு தப்பிக்கும் இடத்தை கண்டுபிடித்து அங்கே மேலே தோட்டாக்கள் கீழே விழும்போது அவர்கள் அதை நோக்கி ஓடினார்கள். டாண்டே அவர்களை பாதுகாத்தார். துல்லியமாகச் சுட்டார். லியோ ஏணியில் ஏறினார். டிஃபனி அவருக்கு பின்னால். டாண்டே பின்புறத்தை மேலே கொண்டு வந்தார். அவர்கள் கூரையில் நின்று மூச்சிரைத்தார்கள். நகரம் அவர்களுக்கு முன்னால் இருந்தது. வெளிச்சங்களும் இருளும் நிறைந்த கடல். லியோ தனது புருவத்திலிருந்து வியர்வையை துடைத்தார். சரி, அது அதிகாரப்பூர்வமாக இதுவரை இல்லாத மோசமான விழிப்புணர்வு அழைப்பு. டாண்டே சிரித்தார். இன்னும் மோசமாக இருந்திருக்கும்.
டிஃபனியின் எண்ணங்கள் சுழன்று கொண்டிருந்தன. அவர்களுக்கு ஒளிந்து கொள்ள எங்கும் இல்லை, வீட்டிற்கு அழைக்க இடமில்லை. அவர்களை பின்தொடர்பவர்கள் தளர்வான முனைகளை மட்டும் கட்டவில்லை, அவர்கள் அவர்களை கண்காணித்து வந்தனர். நாங்கள் முற்றிலும் பிணையத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவள் சொன்னாள். தொலைபேசிகள் இல்லை, ஆன்லைனில் எந்த தடயமும் இல்லை. நாங்கள் திறந்த வெளியில் இருந்தால் நாங்கள் இறந்துவிட்டோம். டாண்டே தலையசைத்தார். பிறகு நாங்கள் மறைந்து விடுகிறோம். லியோ புலம்பினார். உங்கள் இருவருக்கும் அந்த மெலோடிராமா ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? டிஃபனி சிரித்தார். தேவைப்படும்போது மட்டும். அவள் நகரத்தை உற்று பார்த்தாள். ஹேஸ் இறந்திருக்கலாம், ஆனால் உண்மையான போர் இப்போதுதான் தொடங்கி இருந்தது. யாரோ ஒருவர் இன்னும் நிகழ்வுகளை கையாண்டு கொண்டிருந்தார். எல்லா ரகசியங்களும் புதைக்கப்படும் வரை அவர்கள் நிற்கப் போவதில்லை. நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தபோது நகரம் வித்தியாசமாக இருந்தது. நிழல்கள் வெகு தூரம் ஊர்ந்து சென்றன, அந்நியர்களின் கண்கள் மிக நீண்ட நேரம் நீடித்தன. டிஃபனி, டாண்டே மற்றும் லியோ தங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து விலகி, தொலைபேசிகள், வங்கிக் கணக்குகள் மற்றும் டிஜிட்டல் தடம் உருவாக்கக்கூடிய எதையும் கைவிட்டனர். அவை பேய்கள். ஆனால் பேய்களுக்கு இன்னும் ஒரு திட்டம் தேவைப்பட்டது. அவர்கள் நகரத்தின் புறநகரில் உள்ள ஒரு காலியான கிடங்கில் தஞ்சம் புகுந்தனர். அது குளிராக, தரிசாக, ஆனால் பாதுகாப்பாக இருந்தது, குறைந்தபட்சம் தற்போதைக்கு. லியோ ஒரு தற்காலிக பணியிடத்தை உருவாக்கினார், அவரது மடிக்கணினியை ஒரு ஜெனரேட்டரால் நிரப்பினார். நாங்கள் இருட்டுவதற்கு முன்பு சில தரவுகளை நான் சேகரிக்க முடிந்தது என்று அவர் விளக்கினார். ஹேஸ் பெரிய ஒன்றில் ஒரு கியர் மட்டுமே. அவருக்கு பின்னால் உள்ள உண்மையான சக்தியா? தி சவரன் ஆர்டர் என்று அழைக்கப்படும் ஒரு அமைப்பு. டாண்டே புருவத்தை உயர்த்தினார். ஒரு மோசமான அதிரடி திரைப்பட வில்லன் போல் தெரிகிறது. லியோ சிரித்தார். ஆமாம், சரி, இவர்கள் உண்மையானவர்கள். உயர்மட்ட அரசியல்வாதிகள், கார்ப்பரேட் உயரடுக்குகள், இராணுவ அதிகாரிகள். அவர்கள் பணத்தை நகர்த்துகிறார்கள், மக்களை அழிக்கிறார்கள், தங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்போது வரலாற்றை மீண்டும் எழுதுகிறார்கள். அவர் நிறுத்தினார். ஹேஸை வாயடைத்தவர்கள் அவர்கள்தான். டிஃபனி தனது கைகளை கட்டிக்கொண்டார். அவர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தினால் நாம் அவர்களை எப்படி வீழ்த்துவது? லியோ தயங்கினார். நாங்கள் இல்லை. டாண்டே முகம் சுளித்தார். அது சாத்தியமில்லை. லியோ ஒரு பெருமூச்சு விட்டார். நான் நேரடியாக சொல்லவில்லை. இந்த நபர்கள் இருட்டில் வேலை செய்கிறார்கள். நாம் அவர்களை வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியாது, அவர்கள் பொதுமக்களை தாக்கும் முன் உண்மைகளை மறைப்பார்கள். நாம் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். டிஃபனி மெதுவாக மூச்சு விட்டார். அப்படியானால் வலிக்கும் இடத்தில் நாம் தாக்குகிறோம். அவள் லியோவை எதிர்கொண்டாள். அவர்களின் முக்கிய வீரர்கள் யார்? லியோ தனது விசைப்பலகையில் கிளிக் செய்து பெயர்களின் பட்டியலை கொண்டு வந்தார். என் கண்ணில் படுவது ஒரு பெயர்தான், மார்கஸ் கால்டுவெல். முன்னாள் உளவுத்துறை அதிகாரி, கோடீஸ்வரரான கொடையாளர். ஆனால் அவரது உண்மையான வேலை தி சவரன் ஆர்டர் போன்ற தனிநபர்களுக்கான குப்பைகளை சுத்தம் செய்வது. டாண்டே தனது கைகளை உடைத்து கொண்டார். எனவே நாம் அவரிடமிருந்து தொடங்குவோம். திட்டம் எளிமையானது. கால்டுவெல்லின் பென்ஹவுஸுக்குள் நுழைந்து, தி சவரன் ஆர்டரில் அவர் வைத்திருந்த கோப்புகளை ஸ்வைப் செய்து, அவர்கள் உள்ளே இருப்பதை யாரும் கவனிப்பதற்கு முன்பு வெளியே செல்லுங்கள். உள்ளே நுழைவது எளிதாக இருந்தது. கால்டுவெல்லின் பாதுகாப்பு அதிநவீனமானது, ஆனால் லியோ அதை பழக்கமான எளிதாக தாண்டிச் சென்றார். பென்ஹவுஸுக்குள் அது மரண அமைதியை கொண்டிருந்தது. டிஃபனி கால்டுவெல்லின் அலுவலகத்தை நோக்கி நகர்ந்தார். டாண்டே சுற்றளவைச் சரிபார்த்தார். லியோ பிரதான அமைப்பிற்குள் நுழைந்தார். அவரது விரல்கள் விசைப்பலகைக்கு மேல் பறந்தன. சரி, லியோ கிசுகிசுத்தார். நான் உள்ளே இருக்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் பதிவிறக்குகிறேன். டிஃபனி அறையை ஸ்கேன் செய்தார். அவளுடைய உள்ளுணர்வு ஏதோ சரியில்லை என்று அவளுக்குச் சொன்னது. பின்னர் அவள் அதை பார்த்தாள். மேசையில் அமர்ந்திருந்த ஒரு கிளாஸ் விஸ்கி, இன்னும் புத்துணர்ச்சியுடன். அவள் இதயம் துடித்தது. லியோ, சீக்கிரம். டாண்டேயின் குரல் இயர்பீஸ் வழியாக வந்தது.
நாங்கள் தனியாக இல்லை. அவர் அதைச் சொன்னவுடன் விளக்குகள் அணைந்தன. பென்ட்ஹவுஸ் வழியாக ஒரு தானியங்கி குரல் எதிரொலித்தது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, ஊடுருவல் கண்டறியப்பட்டது. பாதுகாப்பு பூட்டுதல் ஈடுபட்டுள்ளது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. கதவுகள் பலமாக மூடப்பட்டன. சிவப்பு அவசர விளக்குகள் அறையை ஒரு பயங்கரமான பிரகாசத்தில் நனைத்தன. பின்னர் ஒரு குரல். அமைதியான, கட்டுப்படுத்தப்பட்ட. நீ எப்போது வருவாய் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். டிஃபனி சுற்றித் திரிந்தாள். ஆயுதமேந்திய காவலர்களால் சூழப்பட்ட மார்கஸ் கால்டுவெல் வாசலில் இருந்தார். நீ நிறைய சத்தம் எழுப்பிக்கொண்டிருக்கிறாய் என்று அவர் தொடர்ந்தார். மேலும் சத்தம் கவனத்தை ஈர்க்கிறது. டாண்டே துப்பாக்கியை உயர்த்தி பிடித்தபடி டிஃபனியின் அருகில் நிற்க நகர்ந்தார். அப்படியானால் துரத்துவோம். கால்டுவெல் ஏளனம் செய்தார். ஓ, நாம் அந்த இடத்தை தாண்டிவிட்டோம் என்று நினைக்கிறேன். காவலர்கள் தங்கள் துப்பாக்கிகளை நிலைநிறுத்தினர். பின்னர் எல்லாம் தளர்ந்தது. வரவேற்கப்படாத கூட்டணிகளில் நீதி வெளிப்படுகிறது. அத்தியாயம் -4 தொடரும்.